போன வாரம் நம்ம ஆஹ் ஏழாவது தசகம் பார்த்தோம், சுகோத்பத்தி அப்படின்னு பார்த்தோம். சோ இது 3 தசகமா ஒரே ஸ்டோரி வந்துட்டு இருக்கு, சுகமுனிவர் பிறந்தது அதுன்னு. சோ முதல்ல நம்ம நாரத வியாச சமாகமம், அதாவது நாரதர்டேந்து வியாசர் வந்து ஆஹ் அம்பாளை உபாசிக்கணும்னு அவரையே குருவா எடுத்துண்டு அவர்டேந்து உபதேசம் வாங்கிண்டு அவர் அம்பாளை வேண்டி அவருக்கு ஒரு புத்திரன் பிறந்தான், அதுதான் சுகமுனி. அவர் சின்ன வயசுலயே தேவகுருவான ப்ரஹஸ்பதிட்ட எல்லா வேதங்கள் இது அது எல்லாம் கத்துண்டு அவ்வளோ ஒரு அடக்கமான பிள்ளையா நல்ல பிள்ளையா வளர்ந்தான். அப்புறம் அவருக்கு அந்த கல்யாண வயசு ஆன அப்புறம் வியாசர் வந்து அவரை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படிங்கிறார். ஆனா அவருக்கு அந்த முனி அந்த ஒரு இதுதான் பிடிச்சிருக்கு, அவருக்கு கிரகஸ்தன ஆர்த்துல விருப்பம் இல்லை. அப்போ இவர் வந்து வியாசர் வந்து பிள்ளைக்கு சொல்றார், இது மாதிரி கிரகஸ்தனா இருந்தும் நீ மோட்சத்தை அடையலாம். உன்னுடைய அதாவது கிரகஸ்தனா இருந்து நீ என்னென்ன அதுல உனக்கு அட்வான்டேஜ் இருக்கு, நீ அத வந்து கிரகஸ்தனா ஆலேனா நீ என்னென்ன பண்ணாம இருப்ப, அதனால ஏற்படும் விளைவுகள் எல்லாத்தையும் அவருக்கு எடுத்து சொல்ற. இருந்தாலும் அவர் கன்வின்ஸ் ஆல, அவரோட முகபாவனையிலேயே தெரிஞ்சது அவர் அதுக்கு துளி கூட இது பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. அவருக்கு அந்த முனி வாழ்க்கை தான் பிடிச்சிருக்கு, முனிவர் வாழ்க்கை தான் பிடிச்சிருக்கு, அவருக்கு கிரகஸ்தன ஆர்த்தத்துக்கு துளி கூட விருப்பம் இல்லை அப்படிங்கிற வரைக்கும் நம்ம பார்த்தோம். இப்போ ஏழாவது தசகமான எட்டாவது தசகம் பரம ஞான உபதேசம். யாரு யாருக்கு ஞான உபதேசம் பண்றா, அந்த குரு பரம்பரை எப்படி வருது, அம்பாளுடைய குரு பரம்பரை அப்படிங்கறதெல்லாம் பார்க்க போறோம். சோ இதுல வந்து திருப்பியும் கண்டினியூ ஆகுது. முதல் ஸ்லோகத்துல வியாசர் இவ்வளோ சொல்லியும் அந்த சுகரோட மனசு கொஞ்சம் கூட கல்யாணத்துக்கு தயாரா ஆல. அதனால திருப்பியும் வியாசர் சொல்ல ஆரம்பிக்கிறார், விவாகம் பண்ணிண்டு நீ கிரகஸ்தாசிரமம் மேற்கொண்டால் பந்தம் வரும் அப்படின்னு நீ பயப்படுற. ஆனா அந்த பந்தத்துக்கு காரணம் விவாகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நடுவுல ஒரு எக்ஸாம்பிள் வேற கொடுக்கிறார். நீ காட்டுக்கு போற, தவம் பண்ணற, அப்போ அங்க இருக்கிற அந்த சூழ்நிலையில அங்க ஏதாவது ஒரு முயல் குட்டி மான் குட்டி எல்லாம் போறதுன்னா அதை பார்த்துட்டு நீ அந்த ஆசைப்படுற பேரு, அதுவும் ஒரு விதத்துல பந்தம் தான். சோ பந்தத்துக்கு காரணம் கிரகஸ்தாசிரமம் மட்டும்தான் அப்படிங்கிறது கிடையாது. நான் அப்படிங்கிற என்னோட மமதை, அந்த அகந்தை அப்படிங்கிறது தான் ஒருத்தரை பந்தப்படுத்துறது, தவிர விவாகம்ங்கிறது அதுக்கு காரணம் இல்லை. நான் பண்ற எல்லா செயலுக்கும் காரணம் அந்த லோக மாதா. அவ என்ன ஆணை போடுறாளோ அதுபடிதான் நான் செய்யறேன், நான் கர்த்தா கிடையாது. என்னை செய்விப்பவள் அவள்தான், அதனால அவளேதான் கர்த்தாவாவும் ஆறா. அப்படிங்கிற அந்த நினைப்போட நீ எந்த செயல் செஞ்சாலும் உனக்கு அகந்தையே வராது. எல்லாமே அவ செய்யறா அப்படிங்கிற அந்த இது இருக்கும்போது அகந்தைக்கு அங்க இடமே இல்லை அப்படின்னு சொல்றார். சோ அப்படி பண்ணும் பொழுது உனக்கு பந்தமும் வராது, அகந்தையும் வராது. இப்படி நீ உன் மனச நீ ஜெயிச்சுட்டேன்னா உன்னால முடியாததுன்னு எதுவுமே இல்லப்பா. அதனால உன் மனச நீ ஜெயிக்கிறதுக்கு நீ என்ன பண்ணணும், அதுக்கு ஒரு உபாயம் தேடுறேன்னா அதுக்கு வேறு உபாயம் என்னன்னா அம்பாள் தான். நீ அந்த தேவியை பூஜை செய், அவளோட பெருமையை யார் சொல்றாளோ அதையெல்லாம் காதை கொடுத்து கேளு, அவளோட நாமத்தை ஜபம் பண்ணு. இந்த மாதிரி பக்தி சாதனங்களை நீ விடாமுயற்சியோட பண்ணினேனா அந்த தேவி உன் மனசுல வந்து அமர்ந்துருவா. அவ மனசுல வந்துட்டா மமதையெல்லாம் அங்க இருக்க இடம் இருக்கா, இல்லவே இல்லை, அதெல்லாம் ஓடி போயிடும். அதனால நீ கல்யாணம் பண்ணிக்கோ, அந்த அம்பாளை மனசுல நிறுத்தி ஸ்வதர்மங்களை நீ அனுஷ்டிச்சுண்டு சந்தோஷமா இரு அப்படின்னு சொல்லிட்டு வியாசர் பிள்ளைக்கு திருப்பியும் எடுத்து சொல்றார். எவ்வளவு அழகா அவருக்கு புரிய வைக்கிறார் பாருங்க. சோ அப்படி சொல்லிட்டு நீ என்ன தபஸ் பண்ணினாலும் என்ன நீ தர்மத்தை கடைபிடிச்சாலும் அதை நான் பண்ணல, எல்லாமே வந்து அந்த அம்பாளை மகிழ்விக்கிறதுக்கு மட்டும்தான் நடக்குது அப்படிங்கிற அந்த நினைவோட நீ பண்ணும் பொழுது உனக்கு மனசுல தானா அந்த பலம் வரும். நீ அந்த அம்பாளை அந்த தேவியை சந்தோஷப்படுத்தாம நீ செய்யற
எந்த செயலுக்கும் பலனே இல்லை. இத பத்தி தேவி பாகவதத்துல விரிவாக சொல்லப்பட்டிருக்கு. அதனால நான் எழுதின அந்த தேவி பாகவத்தை நீ கண்டிப்பா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் வியாசர் வந்து தன் பிள்ளைகிட்ட சொல்ற, நீ தேவி பாகவதத்தை படி அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து தன்னுடைய தேவி பாகவதத்தோட மூல கதைய அவருக்கு சொல்றார். அந்த தேவி பாகவதத்தோட ஸ்டார்டிங் கதை அத வந்து விரிவா அவருக்கு சொல்ல ஆரம்பிக்கிறார் சுகமுனிவருக்கு. அதாவது பிரளய காலத்துல இந்த உலகம் முழுக்க தண்ணியில மூழ்கி இருக்கான். ஆனா பகவான் விஷ்ணு மட்டும் ஒரு ஆளிலையில அரச இலையில குழந்தையா படுத்துன்னு இருக்காராம். ஆளிலை கிருஷ்ணர் சொல்றோம் இல்லையா? அப்ப வந்து விஷ்ணு யோசிக்கிறாராம், எப்படி நான் திடீர்னு இப்படி குழந்தையா மாறினேன், என்னை யார் இப்படி மாத்தினா அப்படின்னு யோசிக்கிறாராம். அப்போ ஒரு அசரீரி சத்தம் அவருக்கு கேட்கறது வானத்துல இருந்து. அந்த அசரீரி என்ன சொல்றது அப்படின்னா, நேத்திக்கு நீ பார்த்தது, இன்னைக்கு நீ பார்ப்பது, நாளைக்கு நீ பார்க்க போறது அத்தனை பொருள்களும் நானே, நானே சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாராம். அத வந்து ரொம்ப அழகா ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றா. ஒரு களிமண் இருக்கு, அந்த களிமண் வந்து குடமாகவும் சட்டியாகவும் மாறுகிறது. அத கடைசியில உடைச்சு போட்டா திருப்பியும் களிமண்ணா தான் இருக்கு. சோ இதுல எது வந்து சத்து, எது ஸ்திரம் அப்படின்னா மண் மட்டும்தான். அதே மாதிரி ஒரு தங்கம், தங்கத்தை உருக்கி நீ பலவிதமான ஆபரணங்கள் செய்யலாம். ஆனா அதெல்லாம் உருக்கினா திருப்பியும் இருக்கிறது என்ன? தங்கம் மட்டும்தான் இல்லையா? சோ பொருள் இந்த மாதிரி பலவாக உருவாகினாலும் ஆதாரம் அப்படிங்கிறது ஒண்ணுதான். அதே மாதிரி பலவிதமாக தோன்றினாலும் நான் மட்டும்தான் சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசரீரி சொல்றதாம். காண்ற பொருள்கள் எல்லாமே நான் தான், இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த குழந்தை கிருஷ்ணர் வந்து யோசிக்கிறாராம், பகவான் விஷ்ணு என்னடா இது, யாரு இந்த சத்திய வார்த்தைகள்லாம் சொல்றா, சொல்றது ஆணா பெண்ணா அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும் பொழுதே கண்ணை விரிச்சு பாக்குறாராம். பார்க்கும் பொழுது சிரித்த முகத்துடன் ஒரு குழந்தையை தாவி அணைக்க வரும் ஒரு தாய் மாறி அந்த அம்பாள் அவனுக்கு காட்சி தருகிறாள். அந்த ஜலத்து மேல சாட்சாத் அந்த தேவியே சிரித்த முகத்தோட அவருக்கு காட்சி தராராம். அந்த மகாவிஷ்ணுவும் அன்னையை பார்க்கிறார். அவர் பார்த்த அந்த தேவி ஸ்வரூபம் அதையும் வர்ணிக்கிறார் இந்த ஸ்லோகத்துல. எப்படி இருக்கா அப்படின்னா, 4 கைகள்ல சங்கு, சக்கரம், கதை, தாமரை இது எல்லாத்தையும் வச்ச கையில ஏந்திண்டு இருக்கா. அவ்வளவு அழகான திவ்யமான வஸ்திரங்கள் ஆபரணங்கள் எல்லாம் அணிஞ்சுண்டு, சுத்தி வேற பார்த்தோம்னா நிறைய சக்தி ஸ்வரூபங்கள் எல்லாரும் சுத்தி நிக்கிறா. நடுவுல இவ அவ்வளோ ஒளியோட பிரகாசமா அந்த தண்ணி மேல அந்த அம்பாள் நின்னுண்டு புன்னகை செய்கிறாள். அத பார்த்த உடனே விஷ்ணுவும் அவ்வளோ ஆனந்தம் அடையறாராம். சோ அந்த அன்னை யாருன்னு பார்த்தோம்னா சாத்வீக சக்தி கொண்ட அந்த மகாலட்சுமி தான் அவருக்கு தரிசனம் தந்தாள். சோ அவளோட புத்தி, மனம், வாக்கு எல்லாமே நன்மையை மட்டுமே தரக்கூடியது. நல்லதையே சொல்லுவா செய்வா அந்த மாதிரி. ஆனா இவ வந்து சாத்வீக குணம். உடனே நம்ம ஆஹா அந்த பராசக்திக்கு குணம் கிடையாதுன்னு சொன்னாலே, பராசக்திங்கிறது இவளையும் தாண்டி இவளோட ஒரு ஸ்வரூபமா வர்றதுதான் மகாலட்சுமி. அதாவது ஆதி பராசக்திங்கிறவளுக்கு குணங்கள் கிடையாது, குணாதீத்தை. அவ குணங்களுக்கு எல்லாம் அப்பாற்பட்டவள். அவளோட ஒரு ஸ்வரூபம்தான் வந்து இந்த மகாலட்சுமி அப்படிங்கிறவோ சத்துவ குணத்தோட இருக்கா. சோ அந்த மகாலட்சுமி மகாவிஷ்ணு கிட்ட அந்த குழந்தையா இருக்கும் அந்த விஷ்ணுட்ட பேச ஆரம்பிக்கிறார். நான் மட்டும்தான் சத்தியம் அப்படின்னு அந்த அசரீரிய சொன்னவ வந்து நிர்குணமான அந்த ஆதி பராசக்தி. அந்த தேவி என்பது ஒன்றுதான், இரண்டல்ல. அவளுடைய ஒரு ரூபம், மாயா ரூபம் தான் நான் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்றா. எல்லாத்துக்கும் காரணகர்த்தவா இருக்கிறது அந்த தேவி ஒருவள் தான் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த தத்துவத்தை நீ மறக்க கூடாது, மனசில் நிறுத்திக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா மகாலட்சுமி.
சத்தியம் என்பது ஒன்னே ஒண்ணுதான் அப்படிங்கறத உணர்றதுதான் பரம ஞானம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். அந்த தேவிக்கு உன்னிடம் விசேஷமான பிரியம் இருந்ததுனால இந்த பாகவத ரகசியத்தை நானே நேர்ல வந்து உனக்கு அவளே நேர்ல வந்து என் மூலமா உனக்கு உபதேசிக்கிறா. சோ இதைவிட சிறந்த சாஸ்திரம் இந்த உலகத்திலும் இல்லை, இதை நீ மனதில் வைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணுட்ட சொல்றா. ஒவ்வொரு மாட்டியும் பிரளயம் முடிஞ்சு சிருஷ்டி ஆரம்பிக்கிற காலத்துல அந்த தேவி சகுனை வடிவமாக தோன்றுவாள். அந்த சகுனை வடிவமாக இருக்கும் அந்த ரூபம்தான் மகாலட்சுமியான நான். உன்னுடைய நாபி கமலத்துல பிரம்மன் உதிப்பான். அவன் வந்து ராஜச சக்தி, அதாவது ரஜோகுணத்தோட இந்த பூ உலகை படைப்பான். அப்புறம் அவன் படைத்த அந்த உலகை காக்கும் காவல் கடவுள் நீயாதான் இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணுட்ட சொல்றான். அதுக்கப்புறம் பிரம்மனோட புருவம், 2 புருவத்தோட நடுவுல இருந்து ருத்ரமூர்த்தி தோன்றி அவர் வந்து தமோ குணத்தோட இருப்ப, எல்லாத்தையும் அழிக்கும் அந்த சம்ஹார கர்த்தாவாக அவர் ஆவார் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி சொல்லிட்டு அந்த மகாலட்சுமி சாத்வீக சக்தியான நான் உன்னுடைய இருதயத்தில் வசிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மகாலட்சுமி மறைஞ்சு போயிடுறா. சோ இதுதான் பரம ஞான உபதேசம் அப்படின்னு சொல்றது. அந்த தேவியே வந்து விஷ்ணு கிட்ட இத சொல்றா. சோ அந்த நான் தான் சத்தியம் அப்படின்ற அந்த தேவி சொன்ன அந்த மந்திரத்தையே ஜபித்துன்னு இருந்தாராம் விஷ்ணு. அப்போ பிரம்மா வந்து விஷ்ணு கிட்ட கேக்குறாராம், என்ன ஜபம் விடாம பண்ணிட்டு இருக்கேள் அப்படின்ன உடனே அந்த அன்னை பாகவத சாரமான அந்த அர்த்த ஸ்லோகத்தை எனக்கு உபதேசிச்சிருக்கா, அததான் நான் ஜபம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ன உடனே பிரம்மாவும் அந்த மந்திரத்தை விஷ்ணுவிடமிருந்து உபதேசம் பெற்றார். அப்புறம் பிரம்மாட்டேந்து நாரதர் அந்த மந்திரத்தை உபதேசம் பெற்றார். நாரதர்டேந்து வியாசருக்கு வந்தது. அதாவது வியாசர் அப்ப சொல்றார், நாரதர்டேந்து எனக்கு இந்த உபதேசம் கிடைச்சது. அப்புறம் நான் இத தேவி பாகவதமா எழுதினேன். பாத்தீங்களா, இப்போ அந்த தேவியோட குரு பரம்பரை எப்படி வருது? தேவி விஷ்ணுவுக்கு சொன்னா, விஷ்ணு பிரம்மாக்கு உபதேசம் பண்ணார், பிரம்மா நாரதருக்கு உபதேசம் பண்ணார், நாரதர் வந்து வியாசருக்கு உபதேசம் பண்ணி வியாசர் இந்த தேவி பாகவதமா எழுதினா அப்படின்னு சொல்லிட்டு வியாசர் இதெல்லாம் சொல்றாராம். அதனால நீ வந்து என்னிடம் இதை உபதேசம் பெற்று இதை படிப்பாயாக அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைகிட்ட சொல்றாராம். இந்த தேவி பாகவதத்தை ஸ்ரத்தையோட படிச்சோம்னா இங்க நடக்கிற எல்லாமே, எல்லா செயலுக்கும் அந்த அன்னைதான் காரணம். அவ ஆட்டி வைக்கிறபடிதான் நம்ம எல்லாம் வந்து ஒரு பொம்மலாட்ட பொம்மை மாதிரி அவ ஆட்டி வைக்கிறா, நம்ம ஆடுறோம். சோ சூத்திரதாரி அவதான் அப்படிங்கிறது உனக்கு புரியும். அதனால அந்த அம்பாளை மனசுல நிறுத்திண்டு நீ கிரகஸ்தாசிரமம் மேற்கொண்டேனா உனக்கு அந்த பந்தம் அப்படிங்கறதெல்லாம் வராது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இதுக்கு உதாரணமா நான் சொல்லணும்னா மிதிலை நாட்டு மகாராஜரான ஜனகர் அவரை எடுத்துக்கோ. அவர் வந்து ராஜாதான், ஆனா கிரகஸ்தன், ராஜ்ய பரிபாலனம் பண்ண, ஆனா அவருக்கு எந்த பந்தமும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். சோ அந்த மாதிரி கல்யாணம் பண்ணிண்டு பந்தம் இல்லாமல் வாழறவாளும் இருக்கா அப்படின்னு எடுத்து சொல்றதுக்காக இவரை சொல்றா. சொன்ன உடனே இவர் உடனே யோசிச்சு, நீ வேணும்னா அவரை போய் நீ மீட் பண்ணி அவர்கிட்ட கேளு, அவர் உன்னோட சந்தேகத்தை எல்லாம் தீர்த்து வைப்பார் அப்படின்னு வியாசர் சொல்றாராம். உடனே இவர் அப்பதான் சுகர் வந்து யோசிக்கிறார், கிரகஸ்தனா இருந்துட்டு ராஜா ஆனா ஜீவமுக்தன், அதாவது பந்தம் இல்லாம இருக்கான்னு சொல்றாளே, இது எப்படி முடியும் அப்படின்னு அவருக்கு ஒரு இன்குவிசிட்டிவ்னஸ், என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜனக மகாராஜாவை நேர்ல போய் சந்திக்கணும் அப்படின்னு முடிவெடுத்தார். அப்பா கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு வியாசரும் அனுகிரகம் பண்றார், சரி நீ போய் உன் சந்தேகத்தை அவரிடமே தீர்த்துக்கோ அப்படின்னு. அதுக்கப்புறம் அப்பாவோட ஆசீர்வாதத்தோட சுகர் என்ன பண்ணார், மிதிலைக்கு போனார். அங்க வந்து ஜனக மகாராஜாவிடம் பிரம்மச்சரியம், கிரகஸ்தாசிரமம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் இதோட தர்மங்கள், ஒவ்வொன்னுத்துக்கான தர்மங்கள் பற்றியும், இந்த கிரகஸ்தாசிரமம்ங்கிறது பந்தப்படுத்தாது, மனசுதான் காரணம் அப்படின்னு
அப்பா சொல்றா என் சந்தேகத்தை நீங்க தீர்த்து வைக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே வியாசரும் ஐ மீன் இந்த ஜனகரும் வியாசர் என்ன சொன்னாரோ அதே விளக்கங்களை இவரும் சொல்றார். சொல்லிட்டு கிரகஸ்திராசிரமத்தினால பந்தம் வராது அப்படின்னு சொல்லி அவர் எடுத்து சொன்ன உடனே தான் சுகருக்கு மனக்குழப்பம் நீங்கி தெளிவடைந்தார். திருப்பியும் தந்தையிடமே வந்து திருமணத்துக்கு நான் தயார் அப்படின்னு சம்மதம் தெரிவிக்கிறார். பித்ரு தேவதை புத்திரியான பீவரி அப்படிங்கிற அந்த கன்னியை கல்யாணம் பண்ணிக்கிறார். கல்யாணம் பண்ணிட்டு கிரகஸ்தாசிரமப்படி வாழ்ந்து பையனுக்கு பூணல் பண்ணி வைக்கிறது, பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது, எல்லாம் அந்த கிரகஸ்தாசிரம கடமைகளை எல்லாம் கரெக்டா முடிச்சாராம். அதெல்லாம் முடிச்சுட்டு சரி இப்ப எல்லாம் முடிச்சுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கைலாய மலையை நோக்கி சென்று தியானம் பண்ணி அங்கேயே சித்தியும் அடைஞ்சார் சுகமுனி. இப்படிதான் போறது இவரோட கதை. இதெல்லாம் சொல்லிட்டு கடைசியில வந்து சொல்றார் நம்மளுக்கு நம்ம இதுல இருந்து என்ன எடுத்துக்கணும் அப்படின்னு. என்ன சொல்றாரு அப்படின்னா, நமக்குள்ள பல்வேறு குழப்பங்கள் இருக்கு. அதாவது ஒரு நல்ல செயலை பண்ணணும் அப்படின்னு ஆரம்பிப்போம். ஆரம்பிச்சுட்டு அதை செய்ய முடியாம மனசு வேற திசையில மாறி போறது. அது பேர் தான் விக்ஷிப்த மனம் அப்படின்னு சொல்லுவா. அதே மாதிரி இன்னொன்னு சொல்றார். ஒரு நம்ம பண்ணணும்னு நினைப்போம், ஆனா அதை செஞ்சா இப்படி ஆகுமோ, அதை இப்படி செஞ்சா அப்படி ஆகுமோ அப்படின்னு ஒரு சந்தேகத்திலேயே குழம்பிண்டு உறுதியா ஒரு தீர்மானம் பண்ண முடியாத ஒரு மனமா இருக்கு இல்லையா, அது பேரு சங்காகுல மனம் அப்படிங்கிறது. குழப்பத்திலேயே வேற வேற விதமான குழப்பம். இன்னொன்னு வந்து என்னன்னா, ஆஹ் எது செய்யணும் எது செய்யக்கூடாது அப்படின்னே புரியாம இத செய்யலாமா வேண்டாமா செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு கலக்கத்தோட இருக்கும் இல்லையா, அது பேரு கர்த்தவ்ய மூடத்தா. இந்த மாதிரி பல்வேறு குழப்பங்களும் சந்தேகங்களும் இல்லாத ஒரு மனசு வேணும் அப்படின்னா அந்த தேவியுடைய அனுகிரகம் நம்மளுக்கு பரிபூர்ணமாக வேணும். அந்த மாதிரி ஒரு திடமான மனதை எனக்கு கொடுப்பாயாக அப்படின்னு இந்த ஆசிரியர் அம்பாள்கிட்ட வேண்டிக்கிறேன். பார்த்தெல்லாம் எவ்வளோ ஒரு தசகம்னு எடுக்கிறோம், அதுல அந்த வாழ்க்கையுடைய தத்துவம் எல்லாமே எவ்வளோ கிளியரா புரியற மாதிரி சொல்லியிருக்கா. இப்ப ஒரு இதையே வந்து அந்த பராசக்தி தான் அத்தனை உருவங்களா இருக்காங்கிறத எக்ஸ்பிளைன் பண்றதையே எவ்வளவு அழகா ஒரு நம்மளுக்கு ஈஸியா புரியுற மாதிரி ஒரு பேஸ் பொருள் களிமண், ஒரு தங்கம் இருந்து அது வேற வேற உருவம் எடுத்து இருக்கு அப்படின்னு அதெல்லாம் உடைச்சா கடைசியில என்ன திருப்பியும் அதேதான் மூலப்பொருளா தான் இருக்கும் இல்லையா. அதே மாதிரி அவள்தான் பல்வேறு ரூபமாக இருக்கா, அதெல்லாம் போனப்புறம் திருப்பியும் இருக்கிறது அவ மட்டும்தான் அப்படிங்கறத ரொம்ப அழகா சொல்லியிருக்க. ஓகே, இப்ப ஸ்லோகத்துக்கு போலாம். ரொம்ப பெரிய கதையா போயிடுது. குருஜி பியூட்டிஃபுல் எக்ஸ்பிளனேஷன் குருஜி, சான்ஸே இல்ல. அப்படியே அந்த பிக்சர் கொண்டு வந்துட்டேன் கண்ணு முன்னாடி. தேங்க்யூ தேங்க்யூ சோ மச். ஓகே, 5வது ஸ்லோகத்துல இருந்து இப்ப அப்படியே கண்டினியூ பண்ணலாம். கலாவதி வாங்கோ. எஸ் மேடம். चतुर्भुजा शंख गदारि पद्मधरा कृपाद्यै सह शक्तिजालैः। चतुर्भुजा शंख गदारि पद्मधरा कृपाद्यै सह शक्तिजालैः. சோ இந்த லைனை சேர்த்து சொல்லலாம், சங்க கதாரி பத்மதரா. சோ அது பத்மதராங்கிறது சேர்த்து வரும், அதனால சேர்த்து சொன்னேன். स्थिताजलोपर्यमलाम्बरात्वम् स्थिताजलोपर्यमलाम्बरात्वम् प्रहृष्टचित्तं हरिमेव माथ प्रहृष्टचित्तं हरिमेव माथ। चतुर्भुजा शंख गदारि पद्मधरा कृपाद्यै सह शक्तिजालैः। स्थिताजलोपर्यमलाम्बरात्वम् प्रहृष्टचित्तं हरिमेव माथ।
चतुर्भुजा शङ्खगदारि पद्मधरा कृपात्यै सह शक्तिजालैः स्थिता जलोपर्यमलाम्बरात्वम् பர்ய மலான்னு சொல்ல வேண்டாம், ஜலோபரி அமலா. சோ ஜலோபர்யமலாம்பராத்வம் அப்படி சொல்லி. स्थिता जलोपर्यमलाम्बरात्वम् प्रहृष्टचित्तं हरिमेव माता. வெரி நெக்ஸ்ட். Thank you. ज्योतिश्वरी मामी वांगो. किं विस्मयेनाच्युत विस्मृताहम्. அடியன் வணக்கம் குருஜி. ஆ, கிம் விஸ்மனேனாச்யுத விஸ்மிருதாகம். விஸ்மயேனா நேனால். விஸ்மயேன கிம் விஸ்மயேனாச்யுத விஸ்மிருதாகம். त्वया पराशक्ति महाप्रभावात्. त्वया पराशक्ति महाप्रभावात्. सा निर्गुणा वाङ् मनसोरगम्या. सा निर्गुणा वाङ् मनसोरगम्या. मां सात्विकीं शक्तिमवेहि लक्ष्मीम्. मां शक्तिविकीं शक्तिमवेशिष लक्ष्मीं. किं ஆ, சொல்லட்டுங்களா குருஜி? சொல்லுங்க சொல்லுங்க. किं किं विस्मयेनाच्युत विस्मृताहं. त्वया पराशक्ति महाप्रभावात्. सा निर्गुणा वाक् मनसोरगम्या. मां सात्विकीं शक्तिमवेशि लक्ष्मीं. शीलमवेहि हि. மாமி அந்த third line ல விசர்க்கம் கிடையாதா? விசர்கம்லாம் இல்ல. ஓகே, தேங்க்யூ. किं विस्मयेनाच्युत विस्मृताहं. त्वया पराशक्ति महाप्रभावात्. सा निर्गुणा वाङ् मनसोरगम्या. मां सात्विकीं शक्तिमवेहि लक्ष्मीं. ஏன் ஒவ்வொரு வாட்டி அங்க வந்து டபால்னு ஒண்ணு நிக்கிறது? அந்த ஹீங்கிறது டக்குன்னு மைண்ட்ல செட் ஆகும். ஜெயலட்சுமி கணேசன் மாமி. श्रुतस्त्वयायस्त्वशरीरि शब्दो. ஸ்ருதஸ்வயாயஸ்திவ சரீரி சப்தோ. இல்ல. எஸ் கிட்ட கமா போட்டுக்கோங்க. त्वशरीरि शब्दो. ஸ்ருதஸ்வயாயஸ்த்வ சரீரி சப்தோ. हितायते देवतया स उक्तः. ஹிதாய தேவதயா ச உக்தஹ. தயான்னு சொல்லக்கூடாது, தயா. அயம் சர்வ ஸ்ருதி சாஸ்திர சாரோ. அயம் ஹி சர்வ ஸ்ருதி சாஸ்திர சாரோ. மா விஸ்மரேமம் ஹிருதி ரக்ஷணீயம். மா விஸ்மரேமம் ஹிருதி ரக்ஷணீயம். ஸ்ருதஸ்வயாயஸ்த்வ சரீரி சப்தோ. ஹிதாயதே தேவிதயா ச உக்தஹ. வேவா. தேவதன மேம். நீங்க தேவி நேல். ஓ சாரி. ஸ்ருதஸ்வயாயஸ்த்வ சரீரி சப்தோ. ஹிதாயதே தேவதயா ச உக்தஹ. அயம் ஹி சர்வ ஸ்ருதி சாஸ்திர சாரோ. மா விஸ்மரேமம் ஹிருதி ரக்ஷணீயம். ஸ்ருதஸ்வயாயஸ்த்வ சரீரி சப்தோ. ஹிதாயதே தேவதயா ச உக்தஹ. அயம் ஹி சர்வ ஸ்ருதி சாஸ்திர சாரோ. மா விஸ்மரேமம் ஹிருதி ரக்ஷணீயம். பியூட்டிஃபுல். நெக்ஸ்ட் Thank you. ஜெயசேகர் வாங்கோ. நாதः பரஞேயமவேஹி கிஞ்சித். नातः परं ज्ञेयमवेहि किञ्चित्. प्रियोऽसि देव्या शृणु मे वचस्त्वम्. प्रियोऽसि देव्या शृणु मे वचस्त्वम्. वचस्त्वं च पुटुको. वचस्त्वम्.
त्वन्नाभिपद्मा द्रुहिणो भवेत् सः त्वन्नाभिपद्मा द्रुहिणो भवेत् सः त्वन्नाभिपद्मा त्वन्नाभिपद्मात् द्रुहिणो भवेत् सः द्रुहिणो भवेत् सः कर्ता जगत्पालय तत्समस्तम् कर्ता जगत्पालय तत्समस्तम् नादः परं ज्ञेयमवेहि किञ्चित् प्रियोऽसि देव्या शृणु मे वचस्त्वम् त्वन्नाभिपद्मा द्रुहिणो भवेत् सः कर्ता जगत्पालय तत्समस्तम् नादः परं ज्ञेयमवेहि किञ्चित् प्रियोऽसि देव्या शृणु मे वचस्त्वम् त्वन्नाभिपद्मा द्रुहिणो भवेत् सः कर्ता जगत्पालय तत्समस्तम्. Beautiful. Next, Janaki Mami. भ्रूमध्यतः पद्मभवस्य कोपात् भ्रूमध्यतः पद्मभवस्य कोपात् रुद्रो भविष्यन् सकलं हरे च रुद्रो भविष्यन् सकलं हरे च देवीं सदा स्मरते सुभद्रम् देवीं सदा संस्मरते सुभद्रम् சுபத்ரமேவம் இருக்கு பத்ரம் பண்ணிட்டு ஏவம்னு ஆரம்பிக்கும் ஏவம் நிகத்யாசு திரோததாத் एवं निगद्यासु तिरोदधाथ भ्रूमध्यतः पद्मभवस्य कोपात् रुद्रो भविष्यन् सकलं हरे च देवीं सदा संस्मरते सुभद्रम् एवं निगद्यासु तिरोदधाथ भ्रूमध्यतः पद्मभवस्य कोपात् रुद्रो भविष्यन् सकलं हरे च देवीं सदा संस्मरते सुभद्रम् एवं निगद्यासु तिरोदधाथ. Next, Jayashree Sai Vango. हरेरिदं ज्ञानमजस्य लब्धम् हरेरितं ज्ञानमजस्य லப்தம் இம்ம பண்ணிக்கோங்க அந்த ம வந்து இம் அவ பிரியும் லப்தம் அஜாத் சுரேஷ்ச ததோ மமாபி अजात् सुरेशेश्च ततो ममापि அஜாத் சுரேஷ்ச ததோ மமாபி अजात् सुरेशेश्च ततो ममापि அஜாத் சுரேஷ்ச चेश्च अजात् सुरर्चेश्च ततो ममापि. அதாவது எப்படி வந்தது அப்படிங்கிற விஷ்ணுட்டேந்து பிரம்மா அஜ சோ அவருக்கு வருது அதுக்கப்புறம் வந்து நாரதருக்கு அதுக்கப்புறம் எனக்கு வந்தது அப்படின்னு அந்த பரம்பரைய சொல்ற மயா த்விதம் விஸ்தரத சுக்தோக்தம் मया त्वितं विस्तरतः सुतोक्तम् யத் சூரயோ பாகவதம் வதந்தி यत्सूरयो भागवतं वदन्ति हरेरितं ज्ञानमजस्य लब्धम् अजात्सुरर्शेष ततो ममापि मया त्वितं विरस्तरस्तुतो மழி விஸ்தரத சுதோக்தம் मया त्वितं विस्तरस्तुतोक्तं यत्सुर விஸ்தரத मया त्वितं विस्तरस्तुतोक्तं यत्सुरेयो भागवतं वदन्ति हरेरितं ज्ञानमजस्य लब्धम् अजात् सुरोर्शेष ततो சுரர்
अजात् सुरर्षेष ततो ममापि शेषश्च इश्च शेष अजात् सुरर्षेष्ठ तथा ततो ममापि मया त्वितं अजात् सुरर्षेश्च ततो ममापि अजात् सुरर्षेश्च ततो ममापि मया त्वितं विस्तरतः सतोक्तं यत् मैम सतोक्तम सुतोक्तम सॉरी मया त्वितं विस्तरतः सुतोक्तं यत् सुरेया भागवत सूरयो यत् सूरयो भागवतं वदन्ति ஒரு வாட்டி தப்பு இல்லாம ஒரு தப்பு வரக்கூடாது சொல்லுங்க हरेरितं ज्ञानमजस्य लब्धम् अजात् सुरर्षेश्च ततो ममापि मया त्वितं विस्तरतः सुतोक्तं यत् सूरयो தீர்க்கம் यत् सूरयो भागवतं वदन्ति ஒரு மிஸ்டேக் வந்துடுது பரவாயில்ல இந்த வாட்டி விட்டுறேன் அடுத்த வாட்டி மிஸ்டேக்கே வரக்கூடாது ஜெயந்தி மாமி வாங்க தேவ்யா மகத்வம் खलु वर्ण्यतेऽत्र देव्या महत्त्वं खलु वर्ण्यतेऽत्र यद्भक्तिमाप्तस्य गृहेण बन्धः यद्भक्तिमाप्तस्य गृहेण बन्धः यद्भक्तिहीनस्त्वगृहेऽपि बद्धो त्वगृहेऽपि बद्धो यद्भक्तिहीनस्त्वगृहेऽपि बद्धो राजापि मुक्तो जनको गृहस्थः राजापि मुक्तो जनको गृहस्थः देव्या महत्त्वं खलु वर्ण्यतेऽत्र यद्भक्तिमाप्तस्य गृहेण बन्धः यद्भक्तिहीनस्त्वगृहे बिबद्धो राजा विमुक्तो जनको गृहस्थः देव्या महत्त्वं खलु वर्ण्यतेऽत्र यद्भक्तिमाप्तस्य गृहेण बन्धः यद्भक्तिहीनस्त्वगृहे बिबद्धो राजा विमुक्तो जनको गृहस्थः பியூட்டிஃபுல் சோ இங்கதான் சொல்ற நம்ம தேவி மேல பக்திய மட்டும் செலுத்து எல்லாத்துக்கும் காரணகர்த்தா அவ அப்படின்னு அவள்கிட்ட ஒப்படைச்சிடு எல்லாத்தையும் அப்படி இருந்தா உனக்கு எந்த பந்தத்திலையும் ஒரு இது இருக்காது நீ வேணும்னா ஜனகரை போய் பாரு அவர்கிட்டயே நீ உன் சந்தேகத்தை தீர்த்துப்போ அவர் கிரகஸ்தர் தான் ஆனா பந்த ஜீவமுக்தன் அப்படின்னு சொல்லிட்டு சொல் நெக்ஸ்ட் இந்து வாங்கோ विदेहराजं तमवाप्य पृष्ट्वा विदेहराजं तमवाप्य पृष्ट्वा अल्ल पृष्ट्वा ओके मैम पृष्ट्वा स्वधर्मशङ्काः परिहृत्य धीरः स्वधर्मशङ्का परिहृत्य धीरः फलेष्वसक्तः कुरु कर्म तेन फलेष्वशक्तः कुरु कर्म तेन இது வேண்டாம் ओके मैम ओके तेन स्यात् तव भद्रमस्तु कर्मक्षयस्यात्व कर्मक्षय स्यात् कर्मक्षय क्षय कर्मक्षयस्यात्व कर्मक्षय कर्मक्षयस्यात्व என்ன KSHAYA நீங்க சொல்லுங்க ஒரு தடவை क्षय कर्मस्य कर्मक्षय
ஓகே கர்மக்ஷய ஸ்யாத்வ பத்ரமஸ்து. நமஸ்தோ. ஐயோ இன்னைக்கு நான் நல்லா சாப்பிடணும்னா நிறைய சாரி energy. சாரி மேம். ம். கர்மக்ஷய ஸ்யாத்வ இல்லடி அம்மா. ஸ்யாத்தவ. சொல்லுங்க ma'am. நீங்க ஒரு தடவை கர்ம சொல்லுங்க மேம் அந்த லைனை ப்ளீஸ். கர்மக்ஷய ஸ்யாத் தவ பத்ரமஸ்து. கர்மக்ஷய ஸ்யாத் தவ பத்ரமஸ்து. அதேதான்ப்பா. தேங்க்யூ மேம். சாரி. இல்ல அப்படியே நான் விட்டுற மாட்டேன், சொல்லுங்க. விதேகராஜம் தவமாப்ய பிருஷ்ட்வா ஸ்வதர்மசங்கா பரிஹ்ருத்ய தீரக பலேஷ்வசக்த குரு கர்ம தேன கர்மக்ஷ்ய ஸ்யாத் தவ பத்ரமஸ்து. கர்மக்ஷய கர்மக்ஷய அக்ஷயன்ற மாதிரி ஸ்யாத் சொல்லுங்க, சிம்பிள். கர்மக்ஷய அக்ஷய சொல்றோம்ல, கர்மக்ஷய ஸ்யாத் தவ பத்ரமஸ்து. அதேதான் அம்மா. விதேகராஜம் தவமாப்ய பிருஷ்ட்வா பிருஷ்டுவா இல்ல. ஹலோ, பிருஷ்ட்வா பிருஷ்ட்வா தப்பா மேம்? திரும்பி சொல்லட்டுமா? ஆமா. விதேகராஜம் தமவாப்ய பிருஷ்ட்வா ஸ்வதர்மசங்கா பரிஹ்ருத்ய தீரக பலேஷ்வசக்த குரு கர்ம தேன கர்மக்ஷ்ய ஸ்யாத் தவ பத்ரமஸ்து. கர்மக்ஷய ஸ்யாத் கர்மக்ஷ்ய ஸ்யாத் க்ஷய இல்லம்மா, க்ஷய. கர்மக்ஷய கர்மக்ஷய ஸ்யாத் தவ பத்ரமஸ்து. அம்மாடி, கர்மக்ஷய கர்மக்ஷயன்னு ஒரு 100 வாட்டி சொல்லுங்க பாப்போம் ஆத்துல. ஓகே சொல்றேன். சாரி. டயர்டா போயிட்டேனே, நான் என்ன பண்ணுவேன்? நெக்ஸ்ட் ஹேமசித்ரா வாங்க. ஸ்ருத்வேதி சத்ய சுக ஆஸ்ரமாத்ஸ. ஹேமசித்ரா சொல்றேம்மா. ஸ்ருத்வேதி சத்ய சுக ஆஸ்ரமாத்ஸ பிரஸ்தாய வைதேகபுரம் சமேத்ய. பிரஸ்தாய வைதேகபுரம் சமேத்ய பிரத்யுத்கத சர்வஜனைர் நிருபாய. பிரத்யுத்கத சர்வஜனை நிருபாய न्यवेदयत् स्वागमनस्य हेतुम्. न्यवेदयत् स्वागमनस्य हेतुम्. श्रुत्वेति सत्य शुक आश्रमात्स प्रस्थाय वैदेहपुरं समेत्य प्रत्युद्गत सर्वजनैर्नृपाय न्यवेदयत् स्वागमनस्य हेतुम्. श्रुत्वेति सत्य शुक आश्रमात्स प्रस्थाय वैदेहपुरं समेत्य प्रत्युद्गत सर्वजनैर्नृपाय न्यवेदयत् स्वागमनस्य हेतुम्. கீதா வைத்தியனுக்கு வாங்கோ. அவ மியூட் சொல்லிருக்கா மேம். நான் மியூட் மேம், சாரி, ட்ரெயின்ல இது பண்ணிருக்கேன். ஓகே, கீதா ராஜகோபால். गृहस्थ धर्मस्य महत्त्वमस्मात्. गृहस्थ धर्मस्य महत्त्वमस्मात्. सो गृहस्थ धर्मस्य महत्त्वमस्मात् அப்படி பிரிச்சுக்கோங்க. இதோட ஃபர்ஸ்ட் பாதம் முடியாது. விஜ்ஞாய தீமான் சசுகோ நிவృத்தः. विज्ञाय धीमान् सशुको निवृत्तः. पित्राश्रमं प्राप्य सुतां पितॄणाम्. पित्राश्रमं प्राप्य सुतां पितॄणाम्. व्यासेति हृष्टे गृहिणीं चकार. व्यासेति हृष्टे गृहिणीं चकार. गृहस्थधर्मस्य महत्त्वमस्मात्. विज्ञाय धीमान् सशुको निवृत्तः. पित्राश्रमं प्राप्य सुतां पितॄणाम्.
व्यासेति हृष्टे गृहिणीं चकार गृहस्थधर्मस्य महत्त्वमस्मात् विज्ञाय धीमान् स शुको निवृत्तः पित्राश्रमं प्राप्य सुतां पितॄणां व्यासेति हृष्टे गृहिणीं चकार। Very good. Gayatri Rajkumar. उत्पाद्य पुत्रांश्चतुर सुतांच उत्पाद्य पुत्रांश्चतुरः च गृहस्थधर्मान् विधिनाचरन् सः गृहस्थधर्मान् विधिनाचरन् सः प्रदाय चैनां मुनयेणुहाय प्रदाय चैनां मुनयेनुहाय बभूव काले कृतसर्वकृत्यः बभूव काले कृतसर्वकृत्यः उत्पाद्य पुत्रांश्चतुरः च गृहस्थधर्मान् विधिनाचरन् सः प्रदाय चैनां मुनयेनुहाय बभूव काले कृतसर्वकृत्यः उत्पाद्य पुत्रांश्चतुरः च गृहस्थधर्मान् विधिनाचरन् सः प्रदाय चैनां मुनयेनुहाय बभूव काले कृतसर्वकृत्यः। Beautiful. Next, Devi Vango. हित्वा श्रमं तातमपीश शैल देवी பானுமோகன் வாங்கோ. மாமி வந்துட்டேன் மாமி. ஒரு தடவை சொல்லுங்க மாமி. हित्वा श्रमं तातमपीश शैल हित्वा श्रमं तातमपीश शैल शृङ्गे तपस्वी सहसोत्पतन्खे शृङ्गे तपस्वी सहसोत्पतन्के बभौ सभास्वानिव तद्वियोग बभौ सभास्वानिव तद्वियोग खिन्नं शिवो व्यासमसान्त्वयच्च खिन्नं शिवो व्यासमसान्त्वयच्च हित्वा श्रमं तातमपीश शैल शृङ्गे तपस्वी सहसोत्पतन्के बभौ सभास्वानिव तद्वियोग खिन्नं शिवो व्यासमसान्त्वयच्च हित्वा श्रमं तातमपीश शैल शृङ्गे तपस्वी सहसोत्पतन्के बभौ सभास्वानिव तद्वियोग खिन्नं शिवो व्यासमसान्त्वयच्च. ஒன்னு சொன்னே தொண்டை கட்டுறது. அப்ப என் தொண்டை என்னத்துக்காருது? பானுமோகன் வாங்கோ. सर्वत्र शङ्काकुलमेव चित्तम् सर्वत्र शङ्काकुलमेव चित्तम् ममेह विक्षिप्तमधीरमार्तम् ममेह विक्षिप्तमधीरमार्तम् कर्तव्यमूढोऽस्मि सदा शिवे माम् कर्तव्यमूढोऽस्मि सदा शिवे माम् धीरं कुरु त्वं वरदे नमस्ते धीरं कुरु त्वं वरदे नमस्ते सर्वत्र शङ्काकुलमेव चित्तम् ममेह विक्षिप्तमधीरमार्तम् कर्तव्यमूढोऽस्मि सदा कर्तव्यमूढोऽस्मि सदा शिवे माम् धीरं कुरु त्वं वरदे नमस्ते सर्वत्र शङ्काकुलमेव चित्तम् ममेह विक्षिप्तमधीरमार्तम् कर्तव्यमूढोऽस्मि सदा शिवे माम् धीरं कुरु त्वं वरदे नमस्ते श्रीमाते नमः. Thank you. Thank you, Guruji. So இதுல தான் சொல்றேன், என் மனசுல ஒரு குழப்பமான நிலையிலேயே இருக்கு. எப்பொழுதும் என் கடமை என்னன்னு எனக்கே உணர முடியாத நிலையில இருக்கேன். அதனால
நீதான் எனக்கு அந்த திடமான இந்த ஒரு கிளியர் மைண்ட கொடுக்கணும், மனதை கொடுக்கணும், இந்த குழப்பங்கள் இல்லாத மனதை தரணும் தாயே அப்படின்னு அவர்கிட்டயே அம்பாள்கிட்டயே கேட்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் வந்து புவனேஸ்வரி தர்சனம் ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, இது ஒரு வாட்டி நம்ம ரிவைஸ் பண்ணலாம். நான் என்ன பண்றேன், இது 17ஐயும் சேர்த்து, அதாவது முதல் ஸ்லோகத்துல இருந்தே சொல்லிடுறேன் இப்போ பிராக்டிஸ் ஈஸியா. அஷ்டம தசக பரம ஞானோபதேசக, கூடவே மியூட்ல சொல்லுங்க. அதாக கிருஷ்ண ஸ்ருணு சிந்தயாலம் गृहाश्रमस्तेन च बन्धकृत् स्यात् बन्धस्य मुक्तेश्च मनो हि हेतुः मनोजयार्थं भज विश्वधात्रीम् यस्याः प्रसादे सफलं समस्तं यदप्रसादे विफलं समस्तं माहात्म्यमस्या विदितं जगत्सु मया कृतं भागवतं शृणुत्वम् विष्णुर्जगत्येक समुद्रलीने बालशयानो वटपत्रयेकः स्वबालता हेतु विचारमग्नः शुश्रावकामप्यशरीरिवाचम् सनातनं सत्यमहं मदन्यत् सत्यं च न स्यादहमेव सर्वं श्रुत्वेदमुन्मूलितदृष्टिरेष स्मिताननां त्वां जननीं ददर्श चतुर्भुजा शङ्ख गदारि पद्मधरा कृपाद्यै सह शक्तिजालैः स्थिता जलोपर्यमलाम्बरा त्वं प्रहृष्टचित्तं हरिमेव माथ किं विस्मयेनाच्युत विस्मृताहं त्वया पराशक्ति महाप्रभावात् सा निर्गुणा वाङ्मनसोरगम्या मां सात्विकीं शक्तिमवेहि लक्ष्मीम् श्रुतस्त्वया यस्त्वशरीरि शब्दो हितायते देवतया स उक्तः अयं हि सर्वश्रुतिशास्त्रसारो मा विस्मरेमं हृदि रक्षणीयम् नातः परं ज्ञेयमवेहि किञ्चित् प्रियोऽसि देव्या शृणु मे वचस्त्वं त्वन्नाभिपद्मा द्रुहिणो भवेत् सः कर्ता जगत्पालय तत्समस्तम् भ्रूमध्यतः पद्मभवस्य कोपात् रुद्रो भविष्यन् सकलं हरे च देवीं सदा संस्मरते स्तु भद्रम् एवं निगद्याशुतिरो दधाथ हरेरिदं ज्ञानमजस्य लब्धम् अजात्सुरशेश्च ततो ममापि मया त्विदं विस्तरतः सुतोक्तम् यत्सूरयो भागवतं वदन्ति देव्या महत्त्वं खलु वर्ण्यतेऽत्र यद्भक्तिमाप्तस्य गृहेण बन्धः यद्भक्तिहीनस्त्वगृहेऽपि बद्धो राजापि मुक्तो जनको गृहस्थः विदेहराजं तमवाप्य पृष्ट्वा स्वधर्मशङ्काः परिहृत्य धीरः फलेष्वसक्तः कुरु कर्म तेन कर्मक्षय स्यात् तव भद्रमस्तु श्रुत्वेति सद्य शुक आश्रमात् स प्रस्थाय वैदेहपुरं समेत्य प्रत्युद्गतः सर्वजनैर्नृपाय न्यवेदयत् स्वागमनस्य हेतुम् गृहस्थधर्मस्य महत्त्वमस्मात् विज्ञाय धीमान् स शुको निवृत्तः पित्राश्रमं प्राप्य सुतां पितॄणां व्यासेति हृष्टे गृहिणीं चकार उत्पाद्य पुत्रां चतुरः सुतान् च गृहस्थधर्मान् विधिना चरन् सः प्रदाय चैनां मुनयेणुहाय
बभूव काले कृत सर्वकृत्यः हित्वा श्रमं तातमपि शशैल शृङ्गे तपस्वी सहसोत्पतन्के बभौ सभास्वानिव तद्वियोग खिन्नं शिवो व्यासमसान्त्वयच्च सर्वत्र शङ्काकुलमेव चित्तं ममेह विक्षिप्तमधीरमात्तं कर्तव्यमूढोऽस्मि सदा शिवे मां धीरं कुरु त्वं वरदे नमस्ते। ॐ श्रीमात्रे नमः। அப்பாடா. யாராவது எண்ட சொல்லுங்க. எதக்ஷர ஹேமா சொல்லுடா. यदक्षर पदभ्रष्टं मात्राहीनं त्वेद्भवेत् तत्सर्वं क्षम्यतां देवी नारायणि नमोऽस्तुते। विसर्गबिन्दुमात्राणि पदपादाक्षराणि च न्यूनानि चातिरिक्तानि क्षमस्व भुवनेश्वरी। अन्यथा शरणं नास्ति त्वमेव शरणं मम तस्मात् कारुण्यभावेन रक्ष रक्ष ललिताम्बिके। सर्वं श्री जगदम्बार्पणमस्तु। ॐ तत्सत्। Very good. Thank you. Thank you.